நான் மெடிக்கல் செக்கப்பும் போறது இல்லை. வெஜிடேரியனா இருந்துட்டு நம்ம மெடிடேஷன் பண்ணாலே போதும், எல்லாமே போதும். எப்படி நடக்கும்னு கேக்குறாங்க. நடக்கும், எனக்கு நடந்திருக்கு. எப்படி அத வந்து நீங்க செய்யாம எப்படி அது நீங்க பாப்பீங்க? சொல்ல வேண்டிய கடமை நம்மளோட கடமை. எதை கத்து கொடுக்குறீங்களோ இல்லையோ தியானத்தை கத்து கொடுத்துடணும். நம்மளோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுறது நம்மளுக்கே தெரியும், ஃபீல் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்கா ஆகும். சந்தோஷமா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதான். எடுத்தோடனே நம்ம ஒரு 45 வயசுல 45 நிமிஷம் உட்காரணும் அவசியம் இல்லை. 5 நிமிஷம் உட்காரும் போத அப்புறம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதுக்கப்புறம் உங்களுக்கு கைட் பண்ணிருமா. அதுதான் ஏந்திரிக்க கூடாது. அப்ப டாக்டர் ஏன் இருக்க கூடாது? ஏன் டாக்டர் இருக்க கூடாதுன்னா மெடிடேஷன்ல இருந்தாலே டாக்டர் வர மாட்டாங்க. தேவையில்லை. சாமி படம்லாம் எதுவும் இல்லம்மா. ஜஸ்ட் காலையில ஏந்திரிச்சு மெடிடேஷன் தான். அதெல்லாம் வெளிப்பட சொன்னா நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், இப்ப நம்ம சொல்றோம் அதை நம்ப மாட்டாங்க. பிசிக்கல் ஜர்னில இருந்து ஸ்பிரிச்சுவல் ஜர்னி, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கட்டும், லைஃப்ல என்ன சேஞ்சஸா இருக்கட்டும், அண்ட் நோ டாக்டர் நோ மெடிசனுக்கு வர ஸ்டேஜா இருக்கட்டும், உங்க பர்சனல் லைஃப்ல டெவலப்மெண்ட்ஸா இருக்கட்டும், இது நிறைய ஷேர் பண்ணிட்டீங்க எங்க கிட்ட. இல்லனா வெஜிடேரியனிசம்க்கு வந்தக்கு அப்புறமா ஏதாச்சும் பாடியில சேஞ்சஸ் தெரிஞ்சதா உங்களுக்கு? பாடி லைட்டா ஆனிச்சு, பட் எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஓகே. பட் அது ஃபியூ மந்த்ஸ் மெடிடேட் பண்ணும்போது அது அந்த இப்ப எனக்கு அந்த சைனஸ் ப்ராப்ளம் வரவே இல்லை. இல்ல மத்தபடி எந்த ப்ராப்ளம் தெரியல. ஏன்னா நம்மளுக்கு வேற எந்த சீக்கும் கிடையாது. நான் மெடிக்கல் செக்கப்பும் போறது இல்ல. லாஸ்டா எடுத்தது 2023 எடுத்தேன். கொலஸ்ட்ரால் ஹையா இருக்கு சொன்னாங்க. அப்ப வந்து பிஃபோர் மெடிடேஷன். சோ மெடிடேஷன் வந்துட்டு இப்ப நான் எதுவுமே பாக்குறது இல்ல. நம்ம தெரியும் நம்ம பாடி என்ன. சோ உங்களுக்கு வெஜிடேரியனா மாறக்கமா பாடி வந்து லைட்டா ஃபீல் ஆகுது. ஆமா. எஸ். சோ ஃபுட் இன்டேக் எப்படி மேம் உங்க பிராக்டிசஸ் எல்லாமே? நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ நீங்க சொன்னீங்க ரொம்ப ஃபுட் எடுக்கணும்னு இல்ல, லைட் ஃபுட் தான் எடுத்துக்கணும். பர்టిక్యులர் அந்த ஃபுட் தான் நமக்கு சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. எது கிடைக்குதோ சாப்பிட்டுட்டு வேலைய பார்க்கிறது தான். எஸ். அது எனர்ஜி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. கம்மி ஃபுட் இன்டேக் எடுத்தாலும் எனர்ஜியா இருக்கு. மெடிடேஷன் செய்யணுமா? நம்ம செய்றோம், அதனால நம்மளுக்கு அது தெரியுது. செய்யாதவங்க என்ன சொல்லுவாங்க? சைவம் அவ்வளவு இது இல்ல, சைவம் சாப்பிட்டாக்கா சத்து இருக்காதுன்னு சொல்லுவாங்க. எஸ் எஸ். ஆனா நம்ம வந்து என்ன சொல்றோம்? இதையும் எடுங்க, அதையும் செய்யுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும் பாடி. எஸ். வெஜிடேரியனா இருந்துட்டு நம்ம மெடிடேஷன் பண்ணாலே போதும், எல்லாமே போதும். எங்களோட அனுபவத்துல எஸ் எஸ் ஹாப்பினஸ் இருக்கு. திங்க் பண்ண தேவையில்ல, நாளைக்கு என்ன நடக்குது. பிரச்சனை வந்தா நீங்க யோசிக்க மாட்டீங்க. இப்ப பிரச்சனை வந்தா ஏன் நடந்துருச்சு, முந்தினா பயங்கரமா யோசிப்போம். என்ன இது அப்படி, இப்ப அதெல்லாம் யோசிக்கிறது இல்ல. யோசனையே இல்ல. பாசிட்டிவ் மைண்ட் செட் ஷிஃப்ட் மெடிடேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா. சோ இப்போ நீங்க மலேசியால இருக்கீங்க. நீங்க ஏதாச்சும் மலேசியால மெடிடேஷன் ஈவென்ட்ஸ் அட்டெண்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல யாருக்காச்சும் சொல்லி கொடுக்குறீங்களா? இப்போ உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நானே வந்து என்னைய நிறைய வந்து கால் பண்ணி கேட்டிருக்காங்க தனியா. ஓகே. மெடிடேஷன் பத்தி இல்ல எனக்கு உங்கள்ட்ட வந்து என்னமோ இருக்கு, என்னமோ நீங்க என்ன சும்மாவே கால் பண்ணி கேக்குறது. நீங்க வந்து நீங்க வந்து என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க என்கிட்ட. ஆனா அவங்களும் வந்து எத்தனையோ வருஷ காலம் கொட்டிக்கே இல்லாம போனவங்கலாம் திருப்பியும் என்கிட்ட வந்து ஓகே ரேண்டமா கால் பண்றது நிறைய பேரு. உங்கள்ட்ட என்னமோ சம்திங் அப்படின்னு இல்ல, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, நீங்க என்னாச்சும் என்கிட்ட சொல்ல போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு அப்பயே தெரிஞ்சிச்சு இததான் சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். நிறைய பேர் அனுபவம் என்கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. ஓகே. இப்ப ரீசன்ட்லி வந்து தம்பி கல்யாணம் பண்ணாரு. அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். அவர் சொல்லுவாரு இப்படி அப்படி, நான் செய்யா செய்யா சொல்லுவேன். அப்ப வந்து வேற ஆளுகிட்ட வந்து ஒரு தடவை சொல்லணும், தம்பில ரொம்ப கொஞ்சம் அவரு டோட்டலி அவரு சேஞ்ச். ஓகே. அவங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா மெடிடேஷன்? அவருக்கு அதோட பெனிஃபிட் வந்து நல்லா தெரியும். ஓகே. லைக் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணிருக்காங்களா உங்களுக்கு? நிறைய ஷேர் பண்ணிருக்காரு. ஓகே. ஒரு பெனிஃபிட் எங்க கூட ஷேர் பண்ண முடியுமா? உங்களுக்கு என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்ட்டு? பிரச்சனைகள் தான், இந்த லைஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ மெடிடேஷன் பண்ணோன்னே வந்துட்டு லைக் அந்த பிரச்சனை விலகி போதா, இல்லைன்னா வந்துட்டு இஸ் ஏபிள் டு ஹேண்டில் இட் இன் அ பெட்டர் வே? வந்தாலும் தியான சொல்யூஷன் பண்ணுது, அது அவர் சொல்றாரு. ஓகே. சோ அத பாசிட்டிவா பாக்குறாங்க அந்த சேலஞ்ச. எஸ். அவங்களுக்கு இன்ட்யூஷன் வேலை செய்யும். ஓகே. இப்படி பண்ணுங்க, இப்படி வேண்டாம். அவருக்கு ஃபுல்லாவே அதான் வேலை செய்யும்.
சோ உங்க ஃபேமிலிக்கு ஜெனரலாவே இன்ட்யூஷன் அதிகமா இருக்கு மெடிடேஷன். அப்பாவுக்கு சொன்னேன். அப்பா இந்த மாதிரி அம்மா என்னம்மா கண்ணு மூடிட்டு நம்ம பாதியா போதுமா என்னம்மா செய்யப்பா நீங்க பாப்பீங்கப்பா அந்த மாதிரி ரொம்ப பேருக்கு சொல்லியிருக்கேன். ரொம்ப பேர் என்கிட்ட அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், அனிமல்ஸ் பார்த்தேன், இப்படி பார்த்தேன், நிறைய சொல்லியிருக்காங்க. சோ நீங்க உங்க பிராக்டிக்கல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்றீங்க இதோட இம்பார்ட்டன்ஸ். பண்ணி ஆகணும். ஏன்னா இப்ப இது எப்படி நடக்கும்னு கேக்குறாங்க. நடக்கும், எனக்கு நடந்திருக்கு. எப்படி அத நீங்க செய்யாம எப்படி அது நீங்க பாப்பீங்க? எஸ் அப்ப நீங்க செய்யுங்க. தேர்ட் பர்சன் நான் இப்ப நம்மளோட விதிமுறையில 3 இருக்குல்ல. சத்சங்கம், வெஜிடேரியன், புக் ரீடிங் செய்யணும்ல. நம்ம அப்படிலாம் சொன்னா அதெல்லாம் அவங்க புதுசா விடனா பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்லிடுறது. வெஜிடேரியன் முடிஞ்சா எடுங்க. தியானத்துல உங்களோட வயசு என்ன, 40 வயசா 30 வயசா, அந்த நிமிஷத்தை கண்டினியூ பண்ணுங்க. எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம் தியானம் செய்யுங்க. உங்க ஏஜ்க்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க. அதுக்கு மேல கூட பண்ணிடாதீங்க, அதுக்கு குறைவாவும் பண்ணாதீங்க அப்படின்னு அத சொல்ல எவ்வளையோ பேரு பேஷன் பார்த்துட்டாங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி சொன்னக்கப்புறமா அவங்களே அந்த சான்சஸ் மலேசியால கொஞ்சம் வெஜிடேரியன்னா கொஞ்சம் அது ஒரு போராட்டமான ஒரு விஷயம். அதை எடுக்க முடியாது. ஆமா, சட்டுன்னு எடுக்க முடியாது. ஏன்னா காலங்காலமா ஃபாதர் மாதர் எல்லாம் கத்து கொடுத்துட்டாங்களா நம்மளுக்கு. நம்ம எடுத்தோன்னே பட்டுன்னு ஆக முடியாது. ஏன்னா நம்ம பழகிட்டோம். இப்ப இங்கெல்லாம் வெஜிடேரியன்லாம் கிடைக்குது இல்லம்மா. கொஞ்சம் கஷ்டம், சாப்பாடுங்க கொஞ்சம் கஷ்டம். ஓகே, அல்ல நம்ம வீட்ல சமைச்சோமா ஈஸியா இருக்கும். எஸ். சோ அதனால நம்ம டக்குன்னு எடுத்துட்டு இந்த மாதிரி சொல்றதெல்லாம் இல்ல. அவங்க செய்ய செய்ய அவங்களுக்கே தெரிஞ்சிடும், உள்ளுணர்வு சொல்லிடும். சொல்ல தேவையில்லம்மா. எஸ் எஸ், ஒரு வாட்டி சொன்னா போதுமா, உண்மை அது. ஆமா, ஒரு வாட்டி சொல்லுங்க. ஐயப்பா மாஸ்டர் சொல்லுவாங்க, அது ஒரு தடவை சொல்லுங்க போதும். அது நான் நினைப்பேன், ஒரு தடவை ஒண்டி சொல்ல சொல்றாரு சார் எப்படி. ஆனா எங்களோட லைஃப்ல உண்மை இது. ஒரு தடவை வேணும்னா கண்டிப்பா நம்மள தேடி வருவாங்க. ஆமா ஆமா, கண்டிப்பா நிறைய பேர் வந்திருக்காங்கம்மா. நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். சோ நம்ம ஜஸ்ட் நம்ம கடமை என்னன்னா சொல்லி விட்டுறணும். ஆமா, மெடிடேஷன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கே தெரியும். அந்த பிராப்தம் இருக்கணும்ல. கரெக்ட், எல்லாரும் உட்கார முடியாதுல்ல. எஸ் எஸ். நம்ம வெஜிடேரியனா இருங்கலாம் சொல்ல மாட்டோம். அப்புறம் அவங்களே சொல்லிடுவாங்க வெஜிடேரியனா இருக்கிறேன். ஓகே, ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்கலி வருதுமா. நம்ம யாரையும் கம்பல் பண்ண வேண்டாம், செய்யவே தேவையில்லம்மா, அதே வந்துரும். ஏன்னா அவங்களுக்கு அதோட பவர் தெரிஞ்சிருச்சுன்னா அது வந்துரும். அதான்மா பத்ரிஜி சார் சொல்லுவாரு, ஷார்ட்டா பேசுங்க, லாங்கா பேசாதீங்க. எந்த அளவுக்கு வேணுமோ சொல்லிட்டு முடிச்சுக்கணும். யார் அது சொல்றாருன்னா அங்க இருக்குது உண்மை. எஸ், அந்த உண்மை அவங்களுக்கு போய் அதை கிளிக் பண்ணிச்சுன்னா அவங்க அதை செயல்படுத்துவாங்க. அதனால சொல்றது, யாரு போன் பண்ணாலும் தியானம் பண்ணுங்க. அதுவும் இப்ப ரொம்ப இப்ப உள்ள காலத்துக்கு ரொம்ப பிரபஞ்சம் வேலை செய்யுதுல. எஸ் எஸ். அண்ட் இப்போ நீட் ஆஃப் தி ஹார் கூட மெடிடேஷன் அப்படின்றது. நம்ம எப்படி டெய்லி சாப்பிடுறோம் குளிக்கிறோமோ, மெடிடேஷன் அப்படின்றது ஒரு ரொட்டீன். எஸ், அதுல அவங்க நிறைய சேஞ்சஸ் பாக்குறதா இருக்கட்டும். அண்ட் மத்தவங்க மேல டிபெண்டன்சியும் குறையுது இல்ல சார் நம்ம மெடிடேஷன் பண்றதுனால. ஃபேமிலி முழுக்க பண்றீங்க. சோ இட் இஸ் a மெடிடேஷன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பெருசாக அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா நம்மளுக்கு தெரியாது. நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களோட இது கர்ம வினை பொறுத்து உங்களுக்கு தெரியும். அது கர்மா இருக்கு நம்மளுக்கு. நம்ம ஜஸ்ட் சொல்லி கொடுக்க வேண்டிய கடமை நம்மளோட கடமை. எதை கத்து கொடுக்குறீங்களோ இல்லையோ, தியானத்தை கத்து கொடுத்துடணும். இப்ப எல்லாருமே பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்லா வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும், ஆஹா ஓஹோன்னு வாழணும்ன்றாங்க. ஆனா நம்ம உண்மையா அதுக்குதான் வந்த மாதிரி நம்ம மெடிடேஷன் பண்றவங்களுக்கு தெரியும் என்ன வேலைக்கு வந்திருக்கோம், என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இவ்வளவுதான். நல்லா படிக்கணும், நல்லா வேலை செய்யணும்னா இது எல்லாம் நீங்க செய்யாட்டி கூட நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க, அது வந்துரும். அது நான் 100% என் பிள்ளைங்களோட லைஃப்ல பாத்துருக்கேன். மெடிடேஷன் இப்ப ஒரு கருவி மாதிரி நம்மளுக்கு. இப்போ ஒரு இடத்துக்கு போகும்போது ஒண்ணுமே தெரியாம போறது ஒண்ணுமே தெரியாது. மெடிடேஷன் ஒரு ஜிபிஎஸ் மாதிரி அழகா வழியை காட்டும், எல்லாத்தையும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். அது செய்யறவங்க உணர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களே வரமாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டேஸ்ட் பார்க்கணும், அதோட அருமையை பார்த்தா அவங்களே கண்டினியூ பண்ணுவாங்க மெடிடேஷன். அப்புறம் சில பேர் என்ன சொல்லுவாங்க, இது ஆன்மீகமா? இது ஆன்மீகம் கிடையாது, ஜஸ்ட் மூச்சுதான். எஸ்,
அதை நம்ம பாருங்க. உடம்புல இருக்கிறது நம்ம ஃபாலோ பண்றோம். அதுக்கப்புறம் பண்ணாலும் நடக்கிறது அப்புறம் பாத்துக்கலாம். அது மூச்சை மட்டும் பாருங்க போதும். இல்ல இந்த மாதிரி சுவாசத்தை கவனிக்க வேண்டியதுதான் வேலை. மெடிடேஷன்னா அந்த ஆன்மீகத்துல அந்த மாதிரி சொல்றாங்க. கொஞ்சம் இந்த ரிலீஜன் கூட கனெக்ட் பண்றது இப்ப அப்படி வந்து அவங்க ஆன்மீகனால என்னமோ காவி உடுப்பு போட்டுட்டு ஃபேமிலி லைஃப்ல இல்லாத மாதிரி அந்த மாதிரி அவங்க ஆளுங்களோட தாட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி ஆச்சு. ஆமா ரொம்ப ஒடுக்காட தெரியல, அந்த ரொம்ப நியரா தெரியல நம்மளுக்கு மெடிடேஷன் என்னன்னு. நம்ம நார்மல் லைஃப் வாழ்ந்துகிட்டே நம்ம மெடிடேஷன் பண்ணலாம், அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குது. எஸ் நீங்க சாதாரணமா கூகுள் பண்ணாலே அவன் வெள்ளக்காரன் அப்படி போட்டு வச்சிருக்கான் மெடிடேஷன் பெனிஃபிட்ஸ். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 3000 4000 வருஷம் முன்னுக்கு நம்ம ரிஷிகள் மகானுங்க சொல்லிட்டு போறதா நம்ம கேக்குறது இல்ல. அப்படி எப்படி? சோ இது மெடிடேஷன் அப்படின்றது யாருக்கும் சம்பந்தப்பட்டது இல்ல. நம்மளுக்கு ஒரு ஹியூமனுக்கு மூக்கு இருந்தா பத்ரி சார் சொல்லுவாரு, ஃபுல்லி சயின்ஸ் தான். ஃபுல் சயின்ஸ், ஃபுல் சயின்ஸ், டெக்னாலஜி. அது போதும். அதுதான் ஆட்டோமேட்டிக்கலி அது செய்யும். நம்மளுக்கு சொல்றது அதுதான். நீ மனுஷனா இருக்கியா, மூக்கு இருக்கா, மூக்கு இருந்தா மெடிடேஷன் பண்ணணும். இது என்னோட அனுபவத்துல நான் மத்தவங்களுக்கு இத சொல்றது. ஓகே, இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு எனி கல்ட், எனி ரிலிஜன், எதுவும் சம்பந்தமே இல்ல. சம்பந்தமே இல்ல. நம்மளுடைய டெய்லி பர்சனல் லைஃப ஃபாலோ பண்ணிட்டு ஜஸ்ட் எப்படி பிரஷ் பண்றோம், தூங்குறோம், எழுந்துக்கிறோமோ இது அப்படியேதான். ஆமா. அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க மெடிடேஷன் வந்துட்டு பிற்பாடு தான் இது செய்யுது, அப்படி செய்யுது, இப்படி செய்யுது, அதுக்கு பிற்பாடு தான் சொல்றது. இல்ல, நீங்க டீப்பா போங்க. ஏன் டீப்பா போங்கன்னா சத்சங்கம் பாருங்க, புக்கு படிங்க, இதுக்கெல்லாம் காரணம் சில டைம் அவங்களுக்கு புரியாது இல்ல, கர்மாஸ் இருக்கு, இதெல்லாம் எப்படி கொண்டு போகணும் அப்படின்ட்டு. அதுக்கு பிற்பாடு தான் அந்த மாதிரி சொல்றது அவங்கள்ட்ட. ஓகே, அதுக்கு பிற்பாடு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்மளுக்கு மேல எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துட்டா செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டெப் அவங்களே பாத்துப்பாங்க. ஆமா, சொந்தமா போயிடுவாங்க. யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. டிபெண்ட் இல்லையே அதுல. எஸ், எவரிவன் இஸ் a master ன்னு சொல்லிருக்காங்க தானே. அஜி சார் சொல்லிட்டாரு, everyone is master, everyone is god. எஸ் எஸ், நோ டிஃபரன்சியேஷன் அதுல நமக்கு வந்துட்டு காணா போயிடுச்சு. அந்த இடத்துல இல்ல, ரொம்ப சீக்காண்டது. ஓகே, அந்த மாதிரி இந்த அனிமல்ஸ் கூடலாம் ரொம்ப நான் இருப்பேன். அதுங்க வந்து எனக்கு தெரியும். ஓகே, அந்த கனெக்ஷன் இதுல பேசுதுங்க. அப்புறம் வெறி நாய் கூட என்கிட்ட வந்து கிட்ட வந்துட்டா வாழாட்டம் கிட்ட உட்காரும். சில எல்லாத்தையும் பார்த்து குலைக்கும், என்ன பார்த்துலாம் குலைக்காது. நான் சயம் பண்ணுவேன். ஓகே, அது அமைதியா இருக்கும். இன்கேஸ் வெளி நாய் அது நம்ம தொட முடியாதுல்ல, ஆமா, பயப்படுவோமா இல்லையா. ஆமா ஆமா. ஓகே, அந்த மாதிரி அனிமல்ஸ் கூடலாம் ரொம்ப அதுங்க சொல்றது எனக்கு தெரியும். ஓகே, சோ அந்த கனெக்டிவிட்டி இருக்கு அந்த பெட்ஸ் கூட, அனிமல்ஸ் கூட. உங்களுக்கு அந்த ஒரு கைண்ட்னஸ், கம்பேஷன், அந்த வைப்ரேஷன், அந்த அப்படி இருக்கும்போதுமா எப்படி நம்ம எடுத்து சாப்பிடுறது, அப்படி கொண்டு போய் அப்படி கொடுக்கிறது அவங்களுக்கு. எஸ், எல்லாம் என்னோட அனுபவத்துலதான்மா இத நான் சொல்லுவேன். எனக்கு என்ன அனுபவம் உண்மையா வந்துச்சு இததான் சொல்லுவேன். உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் அல்ல, நீங்க கூட இப்ப தேர்ட் பர்சன் சொல்லியிருந்தா என்னமோ சொல்றாங்களே அப்படின்ட்டு இருப்போம். அவங்க சொன்னாங்க நாய் கிட்ட போய் பேசுங்க, இல்ல கிடையாது, நான் தவளை கிட்ட பேசியிருக்கேன். பத்திரிக்கை அடிக்கடி சொல்லுவாங்களா, எந்த ப்ராப்ளம் மெடிடேஷன் பண்ணி, இந்த ப்ராப்ளமா அது பண்ணு, அது லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சு. எஸ், எல்லாத்துக்குமே சொல்யூஷன் மெடிடேஷன்ல இருக்குமா. எப்படி இருக்குன்னு கேட்டா நீங்க இத ஃபாலோ பண்ணுங்க. நீங்களே ஒரு 41 days பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும். வெளிய क्वेश्चन பண்றது பதிலா நமக்குள்ள நம்ம क्वेश्चन பண்ணிக்கிட்டா நம்மளோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுறது நம்மளுக்கே தெரியும். எஸ், ஃபீல் பண்ணலாம். இதேதான் மெடிடேஷன் தான்மா, வேற எதுவும் இல்லம்மா. சுவாச காற்று தான், சுவாச காற்று தான்மா. வேற யாருகிட்ட போய் எதையும் பேசுறது இல்லம்மா. சுவாச காற்று தான். இந்த மாதிரி இறங்கிட்டா சைவம் தான் சாப்பிடணுமா, இல்ல கிடையாது, நீங்க சாப்பிடுங்க, கடவுள் கொடுப்பாரு பாத்துக்கோ அப்படி சொல்லி அனுப்பிடுவேன். கால் வரும், அது இப்ப டக்குன்னு நீங்க சைவம் எடுங்க இதப்பா, அது அவங்களுக்கு கொஞ்சம் பதறிடுவாங்க. ஏன்னா காலங்காலமா ஃபாலோ பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வேணாம், சொல்யூஷனுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. ஆனா இத ஒண்டி ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஏஜ் என்ன, இந்த ஏஜ்க்கு தகுந்த மாதிரி டெய்லி உட்காருங்க. ஓகே, இதுதான்மா என்னோட ஃபாலோ மாதிரி. அந்த மாதிரி நான் சொல்றேன்னு வச்சாலே கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு எனக்கு கண்ணு வந்துச்சு, நான் கண்ணு பார்த்தேன், நான் மரம் பார்த்தேன், நான் வானம் பார்த்தேன், அதான் தெரியும்ல. நம்ம ரொம்ப பேச தேவையில்ல, நம்மளுக்கு தெரியும் அதெல்லாம். மத்தவங்களுக்கு ஓ ஓகே அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க, அப்ப வெஜிடேரியன் எடுத்தா இன்னும் அதெல்லாம் நிறைய பார்க்கலாமா, கன்ஃபார்ம் கோ அஹெட் சரிங்க. நிறைய பேருமா, வண்டர்ஃபுல், நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி என்கிட்ட நிறைய அனுபவம் ஷேர் பண்ணிருக்காங்க.
வண்டர்ஃபுல். 2 பேருமே ஒரு நீங்க கத்துக்கிட்டது உங்கள்கிட்ட எல்லாமே பத்ரி சார் சொல்லுவாரு. உனக்கு ஏ தெரியுமா ஏ சொல்லிக் கொடு, பி தெரியுமா பி சொல்லிக் கொடு, ஜெட் வரைக்கும் தெரியணும்னு அவசியம் இல்ல எல்லாருக்குமே. சோ நீங்க அது வந்து பிராக்டிகலா ஃபாலோ பண்றீங்க. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ யூ ஆர் டீச்சிங் இட் டு ஏன்னா அதர்ஸ். இது ஒரு ஏழ்மையான தியானம். நீங்க சுவாசத்தை கவனிக்கிறது ஒண்டிதான். உங்க வேலை சுவாசிக்கிறது கவனிக்கிறது தான். மத்ததெல்லாம் அதே சொந்தமா ஓட்டோவா செய்யும். இன்னொன்னு என்னன்னா, சில பேர் சொல்லுவாங்க என்னால காலு மடக்கி உட்கார முடியாது, என்னால இப்படி உட்கார முடியாது. படுத்துருங்க, படுத்து செய்யுங்க. அப்சர்வ் யுவர் பிரெத். இதை ஒண்டி பாருங்க. இதுதான் எப்படி வேணாலும் உட்காருங்க, சோஃபால உட்காருங்க, எங்க வேணாலும் உட்காருங்க. இதை ஒண்டி பாருங்க. ஆனா உங்க ஏச்ச பாத்துக்கோங்க. எஸ். இது எனக்கு நல்லா ஒர்க் பண்ணிச்சுமா. ஓகே. ஒர்க்கும் பண்ணிச்சு. அதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு அனுபவங்கள்லாம் வந்துட்டோன்னே அவங்க எல்லாத்துக்குமா அவங்களே கண்டினியூ பண்ணிக்கிறாங்கம்மா. நம்ம எதுவும் சொல்ல தேவை. ஒரு வாட்டி அந்த அருமையா பார்த்துட்டா நம்ம யாரையும் புஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இந்த இவ்ளோ அளவுக்கு நல்ல வேலை பாக்குறதுக்கு தேங்க்யூ சோ மச். ஏன்னா நம்ம எவ்வளவுதான் கெயின் பண்ணாலும் நம்ம மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் வந்துட்டு சொசைட்டி அப்படின்றது நம்ம கூட க்ரோ ஆகும். ஸோ நீங்க அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப இப்ப எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறாங்க? பீஸ். இல்லம்மா பணம். எஸ். ரெண்டாவது பாடி கண்டிஷன் சரியா இருக்கும். இது ரெண்டுமே ஆகும். சுவாசம் கொடுக்குதுமா. ரெண்டுமே சுவாசம் கொடுக்குது. ஸோ அது கொடுக்குறப்போ நம்ம வேற எந்த ஒரு தேர்ட் என்டிட்டி மேல டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு தடவை அப்படிதான் இவருக்கு இந்த மாதிரி ட்ரீம்ஸ் எல்லாம் அறவே வராது. அப்ப ஒரு தடவை வந்து நிறைய அவருக்கு மேல வந்து தவுக்கல பாயுது தானே, தவளை பாயுது. தவளை வந்துருச்சுல, நம்ம வீட்டுக்கு ஏற்கனவே வந்து நிறைய கொடுத்தாருல. அவர் இருக்கும் போதுமா, தவளை இருக்கும் போது ஓகே நாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். ஸோ பர்சனல் லைஃப்ல கூட அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட். அப்புறமா இன்னும் ஒரு பெரிய இன்சிடென்ட், இது என் ஃபேமிலிக்கு தெரியும், பெரிய உள்ளவங்களுக்கும் இதை நான் சொல்ல விரும்பிக்கிறேன். என்னோட வீட்ல வந்து நிறைய ஆற்றல் இருக்குமா. எனர்ஜி சொல்றீங்களா? எனர்ஜி தான். பாசிட்டிவ் எனர்ஜி. எஸ். ஓகே. நெகட்டிவ் பீப்பிள் வந்து ரொம்ப நேரம் என் வீட்ல இருக்க முடியாது. நம்ம கூட கம்யூனிகேட்லயும் பண்ண மாட்டாங்க, டச்ல இருக்க மாட்டாங்க. எஸ். நல்ல வைப்ரேஷன் தான் நம்மளுக்கு எல்லாம் வருவாங்க. ஒரு தடவை நம்ம வீட்ல திருடன் வந்துச்சு. அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. எங்களோட முக்கியமான திங்ஸ் ஒண்டி அவங்களால எடுக்க முடியல. கண் முன்னாடிதான் அது இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து அதை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுதான் விலை அது பெரிய விலையான ஒரு பொருளுமா, விலையான பொருள். ஓகே. அது வந்து என்னோட பொருள்னு ஒண்ணு இருக்கிறது விடுங்க, நிறைய பேத்தோட வந்த ஃபேமிலியோட வச்சிருந்த அந்த பொருளை என் கையில. அவ்வளோ வேல்யூபிளான ஒரு திங். ஆனா அவங்கனால அதை எடுக்க முடியல. கண் முன்னாடி எடுக்க முடியல. சில பேர் கேட்பாங்க ஏன் அந்த வேல்யூ திங்ஸ் சொல்லலன்னு. அப்ப வந்து நான் ஏன் இதெல்லாம் ரொம்ப அப்படி ஷேர் பண்ணக்கூடாதுன்னா, இந்த மாதிரி ஷேர் பண்ணலன்னு நான் ஏன் சொல்றேன்னா, அவங்களும் அதை எதிர்பார்ப்பாங்களேம்மா. சாருக்கு எதுவுமே வரலமா, எனக்கு எல்லாமே வந்துச்சு. இப்ப இந்த ஆடியோவை பாக்குறவங்க அப்ப நம்மளுக்கும் இது நடக்குமா, அந்த மாதிரி போய் சேர்ந்துடக்கூடாது. என்னோட மெசேஜ். எஸ். உங்களுக்கு வரணும்னா வரும், இல்லன்னா இட்ஸ் ஓகே. நம்ம பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா இருக்கிற வரைக்கும் இட் இஸ் ஃபைன். நீங்க சுவாசத்தை பாத்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு நடக்கிறது நடக்கும். எல்லாருக்குமே இன்ட்யூஷன் வரணும்னு இல்ல, வரக்கூடாம இருக்கணும் இல்ல. ஓகே. இப்ப கண்ணு மின்னுக்கு அது இருந்துச்சு, அவங்க அதனால பார்க்க முடியல, அவங்க பேசாம போயிட்டாங்க. அப்ப எல்லாரும் வீட்டுல உள்ளவங்க எல்லாம் வந்து என்னை கேட்டது என்னன்னா, என்ன இருக்கு வீட்டுல, எப்படி அது அவர் கண்ணு மின்னுக்கு அவர் அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு போயிருக்காருமா. ஆனா அவர்னால அதை மீட் பண்ண முடியல அந்த பொருள். சோ அப்ப நான் நினைச்சேன், சரியான வைப்ரேஷன், நம்ம வைப்ரேஷன் அண்ட் எனர்ஜி லெவல்ஸ் கரெக்டா இருந்தா யாராலையும் எந்த ஒரு நெகட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ண முடியாது. இதே எப்படின்னா, மத்தவங்களே நம்மளைய எதுவும் செய்ய முடியலன்னா, அப்ப நம்மளுக்கு என்னென்ன வருது, அப்ப நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்சஸ்னால எந்த ஒரு வராது, இது பண்ண முடியாது. நம்மள மூச்சை பாத்தீங்கன்னா மூச்சை வண்டி பார்க்கணும், அத பாருங்க. அதுதான் என்னோட வேண்டுகோள். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். நீங்க லாஸ்டா சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அது ஜென்ரலா மக்கள் வந்துட்டு என்ன இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு யோசிப்பாங்க. நம்மளுக்கு அப்படி நடக்கிறப்பதான் வந்துட்டு தெரியும், ஓகே ஒரு அந்த வைப்ரேஷன் லெவல் கரெக்டா இருந்தா கூட. மாஸ்டர் வந்து சில மாஸ்டர் சொல்லியிருக்காங்க, தியானம் உண்டி பண்ணுங்க, மத்த எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு. அப்ப நானும் அதுதான் சொல்றேன். ஏன்னா நான் வந்து சில பேர் உடம்பு நல்லா இருக்கணும், ஹெல்த்தா இருக்கணும் சொல்லி ஜாக்கிங் எல்லாம் போவாங்கல்ல, அதெல்லாம் நான் வந்து போவே மாட்டேன். அப்ப எனக்கு இன்ட்யூஷன் சொன்னிச்சு,
போகும்போது அங்க உள்ள மரங்கள் எல்லாமே என்கிட்ட பேசிச்சு. ஓகே. இப்ப அந்த மரம் தான் என்னை இங்க வர வச்சுச்சு. ஓ, எதனால? லைக் என்ன ரிலேட்டபிலிட்டி? நீங்க இந்தியாவுக்கு போவீங்க. ஓகே. ஓ, சோ அது கூட பேசுறப்போ இன்டராக்ட் ஆவறப்போ அது சொன்னது. ஓகே. இவ்வளவு டைம்க்குள்ள நீங்க போயிருவீங்க. ஆக்சுவலி இது பிளான் பண்ணி நாங்க வரல. வரல. ஓ, நோ ஓகே. பிளானிங். திடீர்னு தான் டிக்கெட் எடுத்து இந்த மாதிரி போய் ஆகணும்னு ஒரு கட்டத்துல தான் வந்திருக்கும். ஓகே. எங்க போனாலும் அந்த மரங்கள்லாம் நம்ம கிட்ட இத சொல்ல ஆரம்பிச்சிச்சு. நீங்க போங்க, இந்தியாவுக்கு போங்க, வைப்ரேஷன் எடுத்துட்டு வாங்க. இன்னும் ஓகே, இங்க இருந்து அங்க மலேசியாக்கு எடுத்துட்டு போங்க. அப்ப அது நம்ம வைப்ரேஷன் நினைச்சோம். ஆனா எனக்கு தெரியாது இதுதான் இங்க இருக்க வைப்ரேஷன். இன்னைக்கு நான் பேசுறது எல்லாரும் பார்க்கணும். இந்த மூச்சை கவனிக்கணும். அவ்வளவுதான். எல்லாமே சொல்றேன். தியானம்னா எல்லாமே பெரிய கம்பு சுத்துற வேலைன்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு பழக்கம் இல்லல்ல. வச்சு உட்காந்து சுவாசத்தை காணிக்கிறோம். யாருனாலையும் சும்மா போன் பாக்கும்போது உட்கார்றாங்கம்மா. யாருனாலையும் சும்மா உட்கார்றாங்க. கண்ணை மூடிட்டு சைலண்டா உட்கார்னா உட்கார்றது இல்ல. பழக்கம் இல்ல. நான் என்ன சொல்றேன், உட்காருங்க. எல்லாமே போயிடும். ஓகே. அது உண்மையிலேயே என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நடந்துச்சு. ஓகே. அவங்க அனுபவத்தை பேசுறாங்க. பட் என்னோட லைஃப்ல நிறைய நடந்துச்சு. மத்தவங்களுக்கும் நடந்துகிட்டு இருக்குமா, மத்தவங்களுக்கும் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேரு நம்ம ஃபர்ஸ்ட் இது எல்லாமே மெடிடேஷன் பண்ணாம வந்தவங்க எல்லாமே இப்போ பிஎஸ்எஸ்எம் மாஸ்டர்ஸா இருந்துட்டு அவங்க லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. எல்லா அந்த பிரமிட் எனர்ஜியா இருக்கட்டும் எல்லாமே. இந்த பிஎம்சி உண்மை. நம்ம அனுபவத்தை ஒண்டிதான் நம்ம பேசுறோம். அனுபவம் எல்லாமே பேசவும் முடியாது. பிஎஸ்எஸ்எம் பிரின்சிபல்ஸ்ல லைக் ஒன் ஆஃப் தி மெயின் திங் சஜ்ஜன சாங்கத்தியம். சோ எப்பவுமே நம்ம நேரா போய் பண்ண முடியாது. சோ பிஎம்சி மூலியமா நம்மளால கனெக்ட் பண்ண முடியுது. நீங்க வந்ததுமே பிஎம்சி மூலியமா தானே. ஈவன் தோ யூ ஆர் இன் மலேசியா, அந்த பிஎம்சி பார்த்துட்டு நீங்க கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்சஸ் தான் மெடிடேஷன். அப்படி ஒரு இடத்துக்கு போறோம், இங்க உட்காராத, அங்க உட்காரு, இங்க போவாத, அந்த மாதிரிலாம் கைட் பண்ணும். ஓகே. அப்படி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மக சொல்ல ஆரம்பிச்சாங்க. சோ சார் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு மைண்ட் கிளியரா இருந்தா உள்ள என்ன சொல்றதுன்னு நம்மளுக்கு தெரியும். எப்பவுமே நம்மளோட ஹார்ட்டா இருக்கட்டும், நம்ம சோலா இருக்கட்டும், நம்மள கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் நம்ம மைண்ட் கிளியரா இருக்காததுனால நம்ம கேட்க மாட்டோம். ஆமா. எப்போ மெடிடேஷன் பண்றோமோ மைண்ட் கிளியர் ஆகுறதுனால உங்களுக்கு எல்லாமே தெரியுது. குப்பைகள் நிறைய இருக்குல்ல, குப்பைல வெளியாகணும்ல. எஸ் எஸ். இந்த மாதிரி நான் சொன்னா யாருக்கு என்ன குப்பை இருக்கா, அதனாலதான் நான் ரொம்ப கிளியரா நீட்டா அப்படி சொல்லிடுவேன். ப்ராப்ளமோட வருவாங்க. இத ஒண்டி பாருங்க, வேற எதுவுமே பேச மாட்டேன். இத பார்த்தா நல்லாதான் இருக்கு. ஓகே, அடுத்த ஸ்டெப்க்கு போவேன். உங்களோட ஏஜ்க்கு உட்காருங்க. ஏன்னு சொன்னா சில பேர் சொல்றாங்க 5 நிமிஷம் கூட கண்ணை மூட முடியல, 10 நிமிஷம் கூட கண்ணை மூட முடியல. பரவாயில்ல, கண்ணை மூட முடியாட்டி பரவாயில்ல. உங்க ஏஜ்க்கு தகுந்த மாதிரி டைம் செட் பண்ணிட்டு உட்காருங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா பழக்கமாகும். சில நாள்ல ஆட்டோமேட்டிக்கா ஆகும். சந்தோஷமா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதான். எடுத்தோடனே நம்ம ஒரு 45 வயசுல 45 நிமிஷம் உட்காரணும் அவசியம் இல்லை. 5 நிமிஷம் உட்காரும் போது அப்புறம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதுக்கப்புறம் உங்களுக்கு கைட் பண்ணிருமா. அதுதான். ஆமா. ஏந்திரிக்க விடாத. நான் கொஞ்சம் என்னோட டைப் நான் ஃபோர்ஸ் பண்ணுவேன். என்ன சொல்லுவேன்னா, அவங்க ப்ராப்ளமோட தான் வராங்க. இந்த ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணணும்ல சார். பத்ரிஜி சார் என்ன சொல்லியிருக்காரு, நோ மெடிசன் நோ டாக்டர். அப்ப டாக்டர் ஏன் இருக்கக்கூடாது? ஏன் டாக்டர் இருக்கக்கூடாதுன்னா, மெடிடேஷன்ல இருந்தாலே டாக்டர் வரமாட்டாங்க, தேவையில்லை. அப்ப நீங்க சொல்யூஷன் வேணும்னா நீங்க ஒரு பிரச்சனையோட வரும்போது இத ஒண்டி பாருங்க. எல்லாமே சால்வ். சாமி படம்லாம் எதுவும் இல்லம்மா. ஜஸ்ட் காலையில எழுந்திருச்சு மெடிடேஷன் தான். ஃபுல்லா உள்ள டிராவல் பண்றது தான். நோ சீக்கிங் எனிதிங் அவுட்சைட். எல்லாமே உள்ளுக்கு தான் இருக்கு. எல்லாமே இருக்கு. சுவாசத்துக்கு வாசனைக்கு ஒரு கோன் ஏத்தி வைப்போம். கையெல்லாம் எடுத்து யாரையும் கூப்பிடுறது இல்ல. நம்மளே காட்ஸ் தான். நம்ம தான் காட்ஸ். இல்ல உண்மை அதாம்மா. நான் என்னையே காட் என்னையே நான் சொல்லிக்குவேன். நம்மளுக்கு தெரியுது. சோ அது பத்ரி சார் சொல்லுவார், நம்மளுக்கு நிறைய ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா, இந்த சொசைட்டி உருவாக்குனது நம்ம ஒரு பிசிக்கல் பீயிங்ஸ் அப்படின்ட்டு. பட் நோ, we are spiritual beings who have come to earth to gain the physical experience. இது நம்ம ரிவர்ஸா நினைக்கிறோம். சட்டை மாத்திட்டு அப்புறம் வேலை பார்க்க வேண்டியதான். போயிட்டு சட்டை மாத்திக்க வேண்டிய மாத்திர வேலை தானே. மாத்திர வேலை.
நம்ம ஒரு ப்ராக்டிக்கலா லைஃப் வந்துட்டு லீட் பண்ணிக்கிட்டு மிடில் பாத்ல இருந்துட்டு எந்த ஒரு சன்னியாசத்துக்கும் போக வேண்டிய அவசியம் இல்ல. ஏதோ தேவை ஆமா. நம்ம லைஃப்ல எல்லாமே கெயின் பண்ணணும்னா நம்ம மிடில் பாத்ல இருந்துட்டு ஹாப்பியாவே மெடிடேஷன் பண்ணலாம். இருக்கலாம்மா, ஹாப்பியாவே இருக்கலாம், நல்லா அழகா இருக்கலாம், நல்லா எல்லாமே செஞ்சுக்கலாம். உங்களுக்கா நீங்க மெடிடேஷன் செய்யும் போது இது வேண்டாம் உள்ள இருந்து ஆட்டோமேட்டிக்கா தெரிய வரும். நான் ஜவலிசி போடுறது இல்லம்மா, ஓகே, எனக்கு பிடிக்கல, எதுவுமே போடுறது இல்ல. கல்யாணம் பண்ணிட்டீங்க என்ன தார் பிடிக்கல. உண்மை எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். சாங்கியம் அப்படின்னு சொல்லி அது உண்மை அங்க இருக்கா இல்லையான்னு நீங்க டிக்ளேர் பண்ணிக்கீங்க இந்த சுவாசத்தை பார்த்து. யாருக்கும் வந்துட்டு நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஃப்ரீடம், ஃப்ரீ வில் கொடுத்தாச்சு நம்மளுக்கு. மெடிடேஷன் சில சொன்னமா பேர் அந்த கட்டுப்பாடுல இருக்காங்க, இதை நீங்க செய்யுங்க அப்பதான் நீங்க நல்லா இருப்பீங்க. ஏமா ஒருத்தவங்க அந்த மாதிரி ஏமாத்தணும், சுவாசத்தை பாருங்க நீங்க நல்லா இருப்பீங்க, இததான் செஞ்சாதான் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு இல்லை. அந்த மாதிரி போவேன். இப்ப நான் எடுத்தோடனே எத்ரிக் பாடி இதெல்லாம் சொன்னோம்னா அது கேட்க மாட்டாங்கம்மா. நார்மலா அப்படியே நார்மலா போகும். அப்ப சுவாசம் எப்படி பாக்குறது? அந்த முடிங்க தாட்ஸ் வருதா, திருப்பி அதே மூச்சை பாருங்க, போயிருமா, திருப்பி தாட்ஸ் வருதா பாருங்க. மூச்சை பார்த்தாலே தாட்ஸ் போயிடும். அப்ப சில பேர் சொல்லுவாங்க போன்ல சொல்லுவேன், போன்ல செஞ்சேன் வரல, நேரடியா வரலாமான்னு எவ்வளவு பேர் கேட்டு இருக்காங்க. ஓகே, உங்க வீட்டுக்கு வந்துட்டு மெடிடேஷன் பண்ணி கத்துக்கிறதுக்கு. ஆமா, ஓகே ஓகே, இது வேற மாதிரி, அவங்களுக்கு வேற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குது, அவங்க என்ன மூலியமா வேற சிச்சுவேஷன் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவேன். இதுதானா? அப்ப அன்னைக்கு சொன்னீங்க நான் செஞ்சேன், இப்ப நான் சொல்றேன் இது நல்லா இருக்கு, இந்த தோட்ஸே வரலையே. பிசிக்கலா பாக்குறது, அந்த இன்டராக்ஷன், போன்ல கான்டாக்ட் பண்ணி பேசுறது, இதெல்லாம் தானா என் லைஃப்ல வந்து அவங்களா கேட்டுட்டு உட்காந்துட்டு நம்ம விட்ட மெடிடேஷன் பண்ணிட்டு போனோம். சுவாசத்தை பாக்குறதுல வந்து சரணாகதி ஆயிட்டேன். எப்படின்னா எனக்கு வேற எதுவும் வேணாம். இப்ப எப்படின்னா சொல்லுவாங்க, தண்ணி வேணாம், குளிக்க வேணாம், எதுவுமே வேணாம், வெறும் இந்த மூச்சை ஒண்டி பாருங்க அப்படின்னு சொல்லி அதுலயே முழுமையா ஆயிட்டேன். மூச்சை ஒண்டி பாக்குறது எனக்கு அந்த 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 கொஞ்ச நாள்லயே எனக்கு எல்லாமே காஸ்மிக் எனர்ஜி வந்து அடைச்சிடுது. ஒரு தடவை தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அப்படியே மேல இருந்து அப்படியே அந்த கரண் அப்படியே இறங்குதுமா. ஓகே, ஃபுல்லா இறங்கிடுச்சு, பாடி ஃபுல்லா காஸ்மிக் எனர்ஜி ஃபுல்லா இறங்கிடுச்சு. அத நான் நல்லா ஃபீல் பண்ணேன். மின்னல் அடிச்சா எப்படி இருக்கும் உடம்புல, அந்த மாதிரி இப்படி இருக்குதுமா. அதெல்லாம் வெளிப்பட சொன்னா நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், இப்ப நம்ம சொல்றோம் அதை நம்ப மாட்டாங்க. செஞ்சு பாக்கட்டும், அத வர்றாங்களா இல்லையான்னு பாப்போம். எஸ், ஆட்டோமேட்டிக்கா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்போ வந்து தெரியும் எப்படி இருக்குன்னா. அந்த மூச்சை நீங்க கவனிங்க, மூச்சை கவனிச்சு நீங்க உட்காருங்க. வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல் ஷேரிங். எங்க கூட நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க ரெண்டு பேருமே வந்துட்டு. அண்ட் எஸ், நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டும் இருக்கீங்க. அண்ட் வெஜிடேரியன் லைஃப் ஸ்டைல் நிறைய பேர் சொல்லி கொடுக்கறதோட என்கிட்ட வந்து ரொம்ப பேர் கேக்குறாங்க, அவங்களா வந்து கேக்குறது, சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு. அவங்க லைஃப்ல ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷனுக்கு உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்கா இன்க்ளைன் ஆயிடுறாங்க. அவங்களே கிட்ட எப்படி வேலை செய்யுது மெடிடேஷன், வெஜிடேரியன் ஆகட்டும், பிரமிட் எனர்ஜி ஆகட்டும், ஸோ எல்லாமே வந்து நீங்க சூப்பரா யூட்டிலைஸ் பண்றீங்க அந்த ரிசோர்சஸ் எல்லாமே. அண்ட் லவ்லி ஹேவிங் யூ வித் அஸ் ஃபார் டுடேஸ் இன்டர்வியூ. அண்ட் மதுரைஜி சாருக்கும் இந்த தருணத்துல ரொம்ப நன்றி சொல்லணும். எஸ், சொன்னா எப்படியோ நிறைய மெடிடேஷன்கள்லாம் தெரியாம செய்யறாங்க. இது வந்து ஒண்ணும் இல்லையே, வெறும் சுவாசம் தானே. எஸ், அது நம்ம கையிலேயே இருக்கு. அண்ட் இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். பிஎம்சில எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அனுபவத்தை ஷேர் பண்ணுவாங்க, யார்கிட்டயும் காசு வாங்க மாட்டாங்க. எஸ், ஃப்ரீ. இன்னொன்னு அது ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு மெடிடேஷன் மெத்தட். ஆனாபான சக்தி புத்தர் செஞ்சது. எஸ், சுவாசத்தை கவனிக்கிறது. அதெல்லாம் கூட ஆனாபான சக்தி அதெல்லாம் சொல்ல மாட்டோம். இதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சிரும், என்னென்னமோ பண்றாங்களே. சிம்பிளிஃபைடு, சிம்பிளி அப்படி போறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரெண்டு பேருமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய பிசிக்கல் ஜேர்னில இருந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கட்டும், லைஃப்ல என்ன சேஞ்சஸா இருக்கட்டும், அண்ட் நோ டாக்டர் நோ மெடிசனுக்கு வர ஸ்டேஜா இருக்கட்டும், உங்க பர்சனல் லைஃப்ல டெவலப்மெண்ட்ஸா இருக்கட்டும், இது நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க எங்க கிட்ட.
ஸோ யுவர் ஃபைனல் மெசேஜ் டு அவர் ஆடியன்ஸ், பிஎம்சி ஆடியன்ஸ்க்கு. மெடிடேஷன் யாருக்கெல்லாம் தெரியலையோ, தியானம் யாரு ஓடுறாங்களோ அது செய்ய ஆரம்பிச்சாலே போதும். அது செய்யாம தெரியாம நம்ம சாகக்கூடாது. அதுல ஒரு பெரிய விஷயமே இருக்கு. நம்ம வேற வேலையை அதுதான். நம்ம இல்லாத தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம். பயத்தை எடுத்துருங்க, சுவாசத்தை கவனிங்க, எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்க. அடுத்தடுத்து நீங்களும் இந்த மாதிரி வந்து அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. சிம்பிள், ஒன்லி டூ மெடிடேஷன் and be a vegetarian mainly. அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் மேம் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஷேரிங், எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்காக இருக்கட்டும், உங்கள் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், அண்ட் பிஃபோர் மெடிடேஷன், ஆஃப்டர் மெடிடேஷன், நான்வெஜ் ஃபேமிலியிலேருந்து வெஜ் ஃபேமிலிக்காக மாறுறதா இருக்கட்டும், நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு நம்ம சொசைட்டிக்கு ரொம்ப க்ரூஷியலான ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் 2 பேரும் மலேசியாவில் இருந்துட்டு அழகாக இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் ஸோ பார்த்தீங்களா மாஸ்டர்ஸ், மலேசியாவிலேருந்து 2 மாஸ்டர்ஸ், அவங்க ஃபேமிலி மொத்தமாகவே நான் மெடிடேஷன் ஃபேமிலியிலேருந்து மெடிடேஷன் ஃபேமிலிக்கு மாறுறதா இருக்கட்டும், வெஜிடேரியனிசம் ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு அவங்க ப்ராக்டிக்கலாக பண்ணி தெரிஞ்ச விஷயந்தான். யாரோ ஒரு 3rd பர்சன் சொல்லி கேட்டதில்லை. ஸோ மெடிடேஷன் பண்ணாலே நம்மளுக்கு எல்லாம் கைடன்ஸ் வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன போகணும்னு நம்ம யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளை மெடிடேஷனே கொண்டு போகும். அண்ட் அந்த இன்ட்யூஷன் நம்மளை கைட் பண்ணிடும். ஸோ இந்த இன்டர்வியூ வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியானம் செய்யுங்க, சஜ்ஜன சாங்காத்தியம் பண்ணுங்கள், புக்ஸ் படிங்க, அண்ட் வெஜிடேரியனிசம் லைஃப் ஸ்டைல் அப்படின்றது ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் இன்டர்வியூ. நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பிஎம்சி தமிழ், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.